ஹலோ சோல்ஜர்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நம்ம செகண்ட் எபிசோடான ஆந்த்ரோபிக் கம்பெனியை பற்றி தான் பார்க்க போறோம். நான் ஆல்ரெடி கிளாடை பற்றின ஒரு டீட்டெயில்டு வீடியோ நம்ம யூடியூப் சேனலில் போட்டிருப்பேன். ஸோ அது ஆந்த்ரோபிக்கோட ப்ராடக்ட்ஸை பற்றி நம்ம பார்க்க தேவையில்லை. ஆந்த்ரோபிக் கம்பெனியோட டீட்டெயில் ரிவ்யூ மட்டும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். போன எபிசோடு மெட்டா பற்றி போட்டிருப்பேன். அது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த எபிசோடு நம்ம ஆந்த்ரோபிக்கை பற்றி பார்க்கலாம். ஆந்த்ரோபிக் எப்படி ஆரிஜின் ஆச்சு, ஆறு ஃபவுண்டர், அதை பற்றின ஃபுல் டீட்டெயில் வீடியோ பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ நம்ம ஆந்த்ரோபிக்கை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம ஆல்ரெடி போட்டிருந்த கிளாடு டீட்டெயில் எக்ஸ்பிளைன் வீடியோலேயே சொல்லியிருப்போம். கிளாடில் என்னென்ன மாடல்ஸ் இருக்குது, அந்த ஆந்த்ரோபிக் கம்பெனி யார், அந்த கம்பெனியோட ஃபவுண்டர் யார் அப்படிங்கிற பற்றி டீட்டெயில் வீடியோ போட்டிருப்போம். இருந்தாலும் மேங்கோஸுங்கிற சீசனில் அந்த மேங்கோஸ் எபிசோடு கிரியேட் பண்ணதுக்காக நம்ம அதில் இருக்கிற கம்பெனி ஆந்த்ரோபிக்கை பற்றி ஷார்ட்டான எக்ஸ்பிளனேஷன் பார்க்கலாம். நம்ம ஆந்த்ரோபிக்கு வந்து 2021 தான் கண்டுபிடிக்கிறாங்க. ஓப்பன் ஏஐல ஒர்க் பண்ணிட்டு இருந்த 2 பேர், டேரியோ அமைடி, டேனியலா அமைடிங்கிற 2 பேர் வந்து ஓப்பன் ஏஐல ஒர்க் பண்ணிட்டு தனியாக வந்து அவங்க தான் கம்பெனி ஆரம்பிக்கிறாங்க, ஆந்த்ரோபிங்கிற கம்பெனியை. இது வந்து கலிஃபோர்னியாவில் இருக்குது. இது வந்து ஒரு ஏஐ கம்பெனி. அதாவது இது வந்து ப்ரைவேட் கம்பெனி, ஏஐ கம்பெனி அண்ட் ப்ரைவேட்டு. நெக்ஸ்ட் ஆந்த்ரோபிக் எதுக்காக ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, மக்களுக்கு வந்து எல்லா விதத்துலையும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். அதாவது ஒரு யூஸ் பண்ணுற ஏஐ ரொம்ப சேஃப்டியாக இருக்கணும், ரிலையபிளாக இருக்கணும், அவங்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் எல்லா ஏஐ விட. பிகாஸ் இவங்க ஆரம்பிக்கும் போது ஏஐ அப்போ தான் க்ரூமிங் ஆகிட்டு இருக்கு. ஸோ அந்த டயத்தில் இவங்க ஆரம்பிச்சதுனால தான் இப்போ அவங்களால சூப்பராக பேசுகிற அளவுக்கு ஒரு ஏஐ மாடல் வச்சிருக்க முடியுது. அதனால இப்போ கிளாடு வந்து எல்லா ஏஐயோட சூப்பர்னு நம்ம அந்த வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன். எல்லா மாடல் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இவங்க ஆந்த்ரோபிக்குங்க ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணி கிளாடை கண்டுபிடிச்சு அதை லான்ச் பண்ணி டெஸ்ட் பண்ணி ஒரு சூப்பரான சக்ஸஸ்ஃபுல் ஏஐ ஏஜென்ட்டாக தான் இப்போ கிளாடு இருக்கு. நெக்ஸ்ட் கம்பெனி க்ரோத்தை பற்றி பார்க்கலாம். இப்போ அந்த கம்பெனி ஸ்டார்ட் பண்ணும்போது அவங்க 2 பேர் தான் இப்போ கோ ஃபவுண்டர்ஸ் இருக்காங்க. நம்ம மற்ற கம்பெனிஸான கூகுள், ஓப்பன் ஏஐ, இந்த மாதிரி ஸ்பேஸ் எக்ஸ், என்விடியா மாதிரி கம்பெனியில் சோ மெனி எம்ப்ளாயீஸ் இல்லை. கம்மியான ஒரு ஆட்கள் ஆரம்பித்து இப்போ இவ்வளோ பெருசாக வந்திருக்கிறாங்க. அதாவது ஸ்ட்ராங் ஏஐ ரிசர்ச், ஏஐ சேஃப்டி, வேர்ல்டு கிளாஸ் ரிசர்ச்சஸ். அதாவது அவங்க ஒரு மாடல் கண்டுபிடிச்சாலும், கம்மியான ஆள் வச்சு கண்டுபிடிச்சாலும் அவங்க வந்து மற்ற எல்லா மாடலோட சூப்பராக பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு நிறைய டேட்டா ட்ரெயின் பண்ணி கிளாடு வந்து எல்லாத்தோட ஒரு சூப்பரான ஏஐ நான் அந்த வீடியோலேயே சொல்லியிருப்பேன். நெக்ஸ்ட்டு இவங்க வந்து ஒரு ஓப்பன் ஏஐ கூட ஒர்க் பண்ணிட்டு இருந்து தான் வந்தவங்க. இவங்க ஒன்றும் தனியாக ஒன்றும் ஃபவுண்ட் பண்ணல, இவங்ககிட்ட அவ்வளோ காசு கிடையாது. இவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ண கம்பெனின்னு பார்த்தீங்கன்னா அமேசான் அண்ட் கூகுள். பிகாஸ் நான் அந்த வீடியோலேயே சொல்லியிருப்பேன், ஆந்த்ரோபிக்கான கிளாடு ஏஐக்கு அதோட டேட்டா சென்டர் வந்து அமேசான் வெப் சர்வீஸ் அவங்ககிட்ட தான் டேட்டா சென்டரை யூஸ் பண்ணிட்டுருக்கிறாங்க. அவங்களோட டேட்டா சென்டர் தான் இப்போ கிளாடு ஆந்த்ரோபிக் யூஸ் பண்ணிட்டுருக்காங்க. பிகாஸ் அவங்க இப்போ ஸ்டார்ட் பண்ண கம்பெனி. ஸோ அவங்க கூட நிறைய காசு இல்லை, டேட்டா சென்டர் வைக்கிற அளவுக்கு பணமும் இல்லை. அதனால இப்போ ஏடபிள்யூஎஸ் தான் ஆந்த்ரோபிக்கோட டேட்டா சென்டர் ரன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அமேசான் அண்ட் கூகுள் இவங்க ஆந்த்ரோபிக் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறாங்க இந்த 2 கம்பெனி. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் இங்கே 2 பேர்த்துக்கு தான் போட்டியே. ஒன்று ஃபேங்கு, இன்னொன்று மேங்கோஸ். ஏன்னா ஃபேங்கு போயிருச்சு, மேங்கோஸ் வந்துருச்சு. மேங்கோஸ் வந்தது காரணம், மேங்கோஸ் அந்த கம்பெனி எல்லாத்துக்கிட்டையும் ஒரு சூப்பரான ப்ராடக்ட் இருக்கு. ஃபேங்கு கிட்ட ப்ராடக்ட் இல்லையான்னு கேட்டிங்கன்னா இருக்கு. அது வந்து 2010-15 அதுக்கு முன்னாடி தான். அப்போ வந்து அவ்வளோக்கா ஏஐ பற்றி பேசப்படலை. அப்போ வந்து அவ்வளோ ப்ராடக்ட்ஸு யாரும் விரும்பலை. இப்போ ஏஐ வந்ததுலேருந்து நிறைய பேர்த்துக்கு வேலை ரொம்ப ஈஸியாக இருக்குது. அதனாலயே இந்த மேங்கோஸுங்கிற கம்பெனி இப்போ லீடிங்காக போயிட்டு இருக்கு. நானா நீயன் போட்டி ஓட்டு போகிறாங்க எல்லா கம்பெனிஸும். நெக்ஸ்ட்டு அதாவது இப்போ கிளாடை பற்றி அந்த வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன், மறக்காமல் இந்த வீடியோ போய் பாருங்க. கிளாடை பற்றி ஒன்று ஃபுல் இது உங்களுக்கு புரியும். இப்போ கிளாடு வந்து ஒரு ஏஜென்டிக் ஏஐ. அதாவது ஏஐ ஏஜென்ட்டுக்கும் ஏஜென்டிக் ஏஐ என்னன்னு தெரிஞ்சிங்கன்னா ஒவ்வொரு ஏஐ எப்படின்னு நீங்கள் ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். ஏஐ ஏஜென்ட்டுங்கிறது நீங்கள் சொன்ன வேலையை செய்யும். நான் ஒரு கேள்வி கேட்குறேன்னா அது ஆன்சர் சொல்லும். அது ஆன்சர் மட்டும்தான் சொல்லும், ரெண்டாவது எந்த ஸ்டெப்பும் எடுக்காது. பட் ஏஜென்டிக் ஏஐங்கிறது நீங்கள் ஒரு வேலை சொன்னீங்கன்னா அதையும் செய்யும், நெக்ஸ்ட் இது பண்ணலான்னு அதே ஆட்டோமேட்டிக்காக முடிவு எடுத்துக்கும். அதாவது ஏஐ ஏஜென்ட்டுங்கிறது சிட்டியோட கிரீன் சிப் மாதிரி. ஃபர்ஸ்ட் வைப்பாங்கல்ல,
செகண்ட் ஏஜென்டிக் ஏங்கிறது சிட்டியோட ரெட் சிப் மாதிரி. 2க்கும் வித்தியாசம் இருக்கு. அதுவே முடிவெடுத்து அதுவே பண்ணும். அதுதான் ஏஜென்டிக் ஏஐ. கிளாடு வந்து நான் ஒரு ஏஜென்டிக் ஏஐன்னு சொல்லுவேன். பிகாஸ் கிளாடு வந்து நீங்க உங்க சிஸ்டம் அதுக்கு குடுத்துட்டீங்கன்னா, அது சிஸ்டம் அதே ஆட்டோமேட்டிக்கா எடுத்து, எனக்கு இப்படி ஒரு வெப்சைட் வேணும்னு சொல்லிட்டீங்கன்னா, அந்த வெப்சைட்டுக்கு அது இப்போ ஸ்க்ரீன் இருக்கு. கீழ ப்ரௌசர் இருக்கு. அந்த கிளாடே உங்க சிஸ்டம் ஆட்டோமேட்டிக்கா எடுத்து ப்ரௌசர் ஓப்பன் பண்ணி, தேவையான வெப்சைட்ட ப்ரௌஸ் பண்ணி, தேவையான டீட்டெயில்ஸ சர்ச் பண்ணி, த எங்க போய் வெப்சைட் கிரியேட் பண்ணணுமோ அந்த சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணி, அது கிரியேட் பண்ணி, வெப்சைட் கிரியேட் பண்ணி, டேட்டாபேஸ் வச்சு உங்களுக்கு குடுத்துரும். இது வந்து கிளாடு அதுவாவே பண்ணும். எந்த ஏஐயும் பண்ணாது. ஆனா கிளாடு பண்ணும். நீங்க சிஸ்டம் மட்டும் குடுத்தா போதும் அதே பண்ணிரும். ஆனா இதுல என்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ்னா, உங்களுக்கு பிரைவசி இருக்குமா நாங்க கன்ஃபார்மா சொல்ல முடியாது. பிகாஸ் ஏஐ கிட்ட நம்ம ஒரு ஃபோட்டோ குடுத்து ஜெனரேட் பண்ண சொல்லும்போதே நெறைய பேர் யோசிப்பாங்க, ஃபோட்டோவ மிஸ்யூஸ் பண்ணிறாதன்னு. அவ்வளோ சீக்கிரம் எந்த கம்பெனியும் விட மாட்டாங்க. ஆனா இருந்தாலும் கிளாடு பண்ணிருமான்னு எல்லாத்துக்கும் ஒரு இது இருக்கு. கிளாடு இவ்வளோ நல்ல ஏஐயா இருந்தாலும், நான் அந்த வீடியோல சொன்ன மாரி தான். ஒரு ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி அவங்களோட 2 இயர்ஸ் ஸ்டோர் பண்ண டேட்டாவ கிளாடு ஒரே செகண்ட்ல எரேஸ் பண்ணிருச்சு. பிகாஸ் இவங்க கம்பெனி அதாவது அயான்த்ரோபிக் சொல்றாங்க, நாங்க அத கிரியேட் பண்ணதே எல்லாத்துக்கும் ரிலையபிளா இருக்கணும், எஃபிஷியன்ட்டா இருக்கணும், அதாவது ஒரு சேஃப்டி இருக்கணும் அப்படின்னு. ஆனா பிகாஸ் ஏன் அப்ப அந்த கிளாட அந்த டேட்டாவெல்லாம் எரேஸ் பண்ணுச்சு? இது வந்து ஒரு யோசிக்க வேண்டிய கொஸ்டின் தான். ஸோ ஏன்த்ரோபிக் ஸ்டார்ட் பண்ண 2021 ரீசெண்டா ஸ்டார்ட் ஆன கம்பெனி இப்ப இவ்வளோ பெருசா வந்திருக்குன்னா, அவங்கள்ட்ட அவ்வளோ ஒர்க் பண்ணிக்கிறாங்க. அவ்வளோ அவங்களோட மாடல் அவ்வளோ சூப்பரா இருக்கு. அதனால தான் அது பெருசா வந்ததுக்கு காரணம். இருந்தாலும் காம்படிட்டர்ஸ் அதுக்கு நெறைய பேர் இருக்கிறாங்க. மேங்கோஸ் அந்த கம்பெனி எல்லாமே ஏன்த்ரோபிக் கூட காம்படிட்டர் தான். பிகாஸ் ஏன்த்ரோபிக் கிட்ட அவ்வளோ சூப்பரான ஒரு மாடல் இருக்கு. ஸோ ஏன்த்ரோபிக் கம்பெனி 2021ல ஸ்டார்ட் பண்ணி இப்ப வரைக்கும் எப்படி இருக்கு எல்லாம் சொல்லியிருப்பேன். கிளாடு இப்ப நான் கிளாட பத்தி இன்னொரு டைம் எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்ல. பிகாஸ் அத பத்தின ஒரு ஃபுல் வீடியோ ஆல்ரெடி நான் போஸ்ட் பண்ணிக்கிறேன். இந்த எபிசோட் 2ல ஏன்த்ரோபிக்க பத்தி சொன்னது உங்களுக்கு ரொம்ப புடிச்சிருக்கும். நெக்ஸ்ட் எபிசோட்ல சூப்பரான ஒரு ஏஐ கண்டென்ட்டோட மீட் பண்ணலாம். அ வேற ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்தாலும் கமெண்ட்ல சொல்லுங்க. இல்ல எனக்கு இத பத்தி இன்னும் நெறைய தெரியும், இல்ல தெரியணும் ஏதாச்சும் அந்த மாரி டவுட் இருந்தாலும் கமெண்ட்ல சொல்லுங்க. நான் ஒரு ஃபுல் வீடியோ மேக் பண்ணி போடுறேன். மேக்ஸிமம் ஷார்ட்ஸ் அண்ட் ரீல்ஸ்ல கண்டென்ட்ட பார்க்கறத விட உங்களுக்கு ஒரு சர்ச் பண்ணணும், ஒரு விஷயத்த பத்தி தெரியணும்னா ஃபுல் வீடியோவ பாருங்க. பிகாஸ் ஷார்ட்ஸ் அண்ட் ரீல்ஸ் 60 செகண்ட்ஸ்ல ஸ்க்ரோல் பண்ணி பழகி எதுவும் நீங்க தெரிஞ்சுக்க முடியாது அந்த 60 செகண்ட்ல. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஃபுல் வீடியோ பாருங்க. ஏதாச்சும் தெரிஞ்சுக்கணும்னா. இந்த எபிசோட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான எபிசோட்ல பார்க்கலாம். தேங்க் யூ கைஸ். பை.